அனைவருக்கும் வணக்கம். திருக்கிழக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு தனுசு ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இயர் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அதுதான் பார்க்க போகிறோம். தனுசு ராசி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 7 மாதமாகவே, அதாவது குரு இந்த 2024 குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல நிலைமையில் இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த தனுசு ராசியின் அதிபதியே குரு தான். அவர் 6ல் மறைவதுன்றது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. இதனால் என்ன பலன் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு எதுவும் கிடச்சிருக்காது. எல்லாமே கிட்ட வந்திருக்கும், பட் கையில் கிடச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு பணம் வந்திருக்கும், ஏதாவது ஒரு வகையில் செலவினம் ஆகிருக்கும், அல்லது வரவேண்டிய படம் இன்றைக்கி நாளைக்கு இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கலாம், பணம் கையில் வராமலே இருக்கலாம். நமக்கு கை கட்டுன்னு வாய் கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும் இந்த வருடம். நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் குரு பயிற்சிக்கு அப்புறம் 2025 குரு பயிற்சிக்கு அப்புறம் எல்லா விதமான சாதகமான அமைப்பு எல்லாமே தனுசு ராசிக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் இயராக இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு. ஏன் அப்படின்னா, மே மாதத்தில் ஒரு 3 கிரக பயிற்சிகள் அடைந்து விடுகின்றன. அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் ராகு வருகிறார். உபஜய ஸ்தானத்தில் ராகு வருதுன்றது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாது கேது 10ஆம் இடத்துலேருந்து நகர்ந்து 9ஆம் இடத்துக்கு செல்வதுன்ற ஒரு நல்ல விஷயம். 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். அதில் கேதுவின் பயணன்றது ஒரு நல்ல விஷயம் அல்ல. பொருளாதாரத்துக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இது வரைக்கும். அது இல்லாமல் ஒரு எக்கனாமிக்கில் குரோத் இல்லாமல் இருந்திருக்கும். அது இல்லாமல் சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் எதுவும் எடுக்க முடியாத இருந்திருக்கும். ஃபண்டு கிடச்சிருக்காது, அல்லது கொடுத்த பணம் திருப்பி ரிட்டர்ன் கிடச்சிருக்காது, ப்ராஃபிட் கையில் வந்திருக்காதுன்னு சொல்லலாம். அதுமாரி அமைப்புகள் நிறைய ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே அடுத்து நெக்ஸ்ட் இயர் 2025 மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அமைப்பு சாதகமாக உள்ளது. பெரிய க்ரோத் கிடைக்கும். நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ரிட்டர்ன் ப்ராஃபிட்டாக கையில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு கோல்டன் இயர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் மே, அடுத்த வருடம் மே மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல வருடமாகவே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திடும் என்றது உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாது பார்த்திங்கன்னா, திருமணம் நீண்ட காலமாக திருமணத்திற்காக தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களை எல்லாருக்குமே நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் மே திருமணத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்தில் குரு அமர்வதுன்றது நல்லது. அது மட்டும் இல்லாது 3-7-11 பார்க்குறான்றப்போ அது ஒரு சிறந்த அமைப்பு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். எல்லா விதமான முயற்சியும் சரி, திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, கல்வி சார்ந்த விஷயங்களும் சரி, ஒரு உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, சுயதொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இப்போ ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக அடுத்த வருடம் அமையும். மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகாத இருக்கவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாது ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் பிரிந்து இருப்பவர்களுக்கு ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக அடுத்த வருடம் அமையும். அது மட்டும் இல்லாது ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயத்தில் பிரிந்து மறு திருமணத்திற்காக நீங்கள் யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் மேரேஜ் அடுத்த செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு செகண்ட் மேரேஜ், ஏதாவது ஒரு விஷயத்தினால பிரிஞ்சிருக்கீங்க, விவாகரத்து டிவைஸ் வாங்கிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான வருடம் கோட்சார கிரகங்கள் சாதகமாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு அதுக்கு உண்டான அமைப்பு கிடச்சிரும். எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமாகவே உள்ளது. உடல்நிலையை மட்டும் சற்று முன்னெச்சரிக்கையோடு இருந்தாலே போதும், பெரிய தொந்தரவுகள் வராது. ஏன்னா 4ஆம் இடத்தில் சனி போகும்பொழுது உடலில் உள்ள சில பிரச்சனைகள் வெளியில் தெரியும். நீங்கள் அடிக்கடி செக்கப் பண்ணிட்டு இருந்தீங்களா போதும், பெரிய தொந்தரவுகள் வரப்போகிற வாய்ப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக்கலும் ஒரு நல்ல ப்ளஸ் தான். உடல் ரீதியான தொந்தரவுகளும் அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்றால் அதுவும் ஒரு ப்ளஸ் தான். நெக்ஸ்ட் இயர் 2025 தனுசு ராசிக்கு ஒரு எக்ஸலண்ட் இயராகவே இருக்கும். உங்களுக்கு தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான வருடமாக அடுத்த ஆண்டு அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.